ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா சம்பிருதா கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் பக்கம் 95 கர்த்ரு அதிகரணம். கர்த்தா சாஸ்திரவத்வாத் விகாரோ உபதேசாத் உபாதானாத் व्यपदेशाच्च क्रियायाम् नसे निर्देश विपर्ययः उपलब्धिवत् अनियमः शक्ति विपर्ययात् समाद्य भावच यथा च தக்ஷா உபயதா. ஸோ இப்போ 13 அதிகரணம் முடித்து வெற்றிகரமாக 14வது அதிகரணம் வந்து இப்போ 15வது அதிகரணம். 14வது அதிகரணம் என்ன அப்படின்னா சாங்கியனுக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள வேறுபாடு ஒற்றுமை என்ன அப்படின்னு. 15ல் என்னென்னா நையாயிக்கா நியாயா அண்டு வைசேஷிகா அவங்களுக்கும் வேதாந்தத்துக்குள்ள வேறுபாடு என்ன, அவ்வளோதான் சுருக்கமாக புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து சரீரத்திரயம் நம்ம சொல்கிறோம். சரீரத்திரயம் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். காரண சரீரம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்தூல சரீரத்தோட சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. இந்த ஸ்தூல சரீரம் வந்து
வந்து போகக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் போயிடும். ஏன்? ஒரு நாள் வந்ததுனால. பர்த்டே இருக்கு இல்லையா, அப்போ கன்ஃபார்ம்டாக டெத்து டே உண்டு. முத்தியால்ஜி பிறந்தார், முத்தால்ஜி போயிட்டார். புரியுதா? ருத்ரமாமா பிறந்தார், ருத்ரமாமா போயிட்டார். இப்போல்லாம் நீங்கள் 40 தாண்டிறதுனால இந்த பர்த் டெத்து வந்து நிறைய கிடைக்கும். 20-30 தெரியாது. 40 கடந்தோடனே இதெல்லாம் தெரிய வரும். 60 வந்துட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேர் லிஸ்ட்டில் இருப்பாங்க. இவர் மாத்திரம் அப்படியே இருக்கிற மாதிரி நினச்சிப்பார். இவர் ரெடியாக இருக்கணும்னு அர்த்தம். புரியுதா? எப்போ வேணால் புட்டுக்கிட்டு போயிடும். புரியுதா? இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். 20 என்ன, 40 என்ன, 60 என்ன, இதில் மைண்ட் செட்டு எப்படி இருக்கணும்? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம். இதில் 20 இருக்கவன் அனுதர்ஷனம் பண்ணணுமா, 40 இருக்கிறவன் அனுதர்ஷனம் பண்ணணுமா, 60 இருக்கிறவன் அனுதர்ஷனம் பண்ணணுமா? யார் பண்ணணும்? 60 இருக்கவும் பண்ணக்கூடாது. புரியுறதா? ஏன்னா அதனுடைய பர்பஸ் வந்து விவேகத்துக்காக பண்ணுறது, அனித்தியத்துக்காக பண்ணுறது. புரியுதா? ஒன்று 20 புத்தி இருந்தால் பண்ணணும், இல்லை 40 பண்ணணும். 20 விட்டதை 40 பண்ணணும். இது வந்து அனித்தியம். இந்த ஜகத்து அனித்தியம், பாடி அனித்தியம், அது பண்ணணும். 60 பண்ணினா என்னாகும்? அனுதர்ஷனம், நித்திய துக்கமாயிடும். அது அப்போ பண்ணக்கூடாது. நீங்களும் சொல்லக்கூடாது. நீ இன்னும் எத்தனை நாள் இருக்க போறியோ அப்படிலாம் போய் பெரியவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது. புரியுறதா? ஆனால் புரிஞ்சுக்கணும். இது நான் வந்து அவர் டெத் ஆகிறதுக்காக பல பேருக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். நான் அவரை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிட்டா நல்லது அப்படின்னு. ஏன்னா அவர் ஆக்டிவாக இருந்துட்டு அந்த யானை கீழே விழுந்துட்டுனா எல்லாரும் போட்டு ஏறி மிதிப்பான். ஓகே, அந்த கஷ்டம் வரக்கூடாது. அப்போது மீடியேட்டராக இருக்கிறத ஸ்தூல சரீரம் வந்து போகக்கூடியது. இப்போ நீ ஸ்தூல சரீரமாக ஜீவாவா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ ஆம் த ஜீவா, இதை ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணணும். நான் ஸ்தூல சரீரம் இல்லை, ஜீவா. ஜீவான்றது நித்யா. இது ஃபஸ்ட்டு நம்ம பாடம் எடுத்தோம். ஜீவா நித்யா. ஏன்னா எது வந்துட்டு போகிறது? சரீரம் வந்துட்டு போகிறது. இப்போ சரீரத்தையும் ஜீவாவையும் பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த சரீரம் என்ன பண்ணுறது? உத்கிராந்தி, கதி, ஆகதி. இந்த சரீரத்திலிருந்து பிரிந்து பிரயாணம் செய்து இன்னொரு சரீரத்தை அடைகிறது. ஆனால் தொடர்ந்து அது டிராவலர் ஜீவா. இந்த டிராவலர் ஜீவா வந்து பயணம் செய்து கொண்டே இருப்பான். சரீரம் விட்டு சரீரம் போய்கொண்டே இருப்பான். ஆனால் அவன் வந்து நித்யா, பர்மனண்ட்டு. ஏன்னா அவன் பறக்கலை. ஜீவா ஆதி அந்தமற்றவன். ஞானம் வந்துடுத்துனா இந்த ஜீவாவோட ஸ்டேட்டஸ் போயிடும். அவ்வளோதான். இப்போ இக்னரண்ட்டு இருக்கிறதுனால இந்த ஜீவா என்ன பண்ணுறான்னா, கர்த்தாவாக இருந்துக்கிட்டு அந்த சூக்ஷ்ம சரீரம் ஒன்று சொன்னோம் இல்லையா, அதை தான் புத்தி சம்பந்த, புத்தி சம்யோகன்றதை பற்றி பேசுகிறோம். அந்த புத்தி சம்யோகத்தான் நமக்கு வந்து சம்சாரத்தை கொடுக்கறது. கர்த்தா வந்து யார் இருக்கணும்? காரண சரீரம் அல்லது ஆர்சி அல்லது அகங்காரம் அல்லது பிரதிபிம்ப சைத்தன்யம், ஆபாச சைத்தன்யம், இப்படி ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவருக்கு பேர் கர்த்தா. கர்த்தா மீன்ஸ் அகம் கர்த்ரு அகங்காரஹா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சாங்கியர்களுக்கு
வந்து ஜீவாத்மா போக்தா நாட் கர்த்தா, பிரகிருதி புத்தி தான் கர்த்தா. பிரகிருதி புத்தி இருக்க அது வந்து கர்த்தா. நம்ம சொல்கிறத அப்படியே உல்டாவாக சொல்கிறான். இதுதான் அங்கே உள்ள ப்ராப்ளம். ஓகே, நியாய வைசேஷிகா வந்து கர்த்தா உண்டு, நம்மளும் அவங்களும் ஒன்றா சேர்ந்துப்பான். ஏன்னா இப்போ சாங்கியனுக்கு எதிராக இருக்கான் நியாய வைசேஷிகா. ஆனால் அவன் கர்த்தா எப்படின்னா கர்த்தத்துவம் பர்மனண்ட் இன்ட்ரன்சிக் நேச்சர். கர்த்தத்துவம்னா புரியுறதில்ல, நான் பண்ணுறேன். கர்த்தா பிரச்சனை இல்லை, அதில் கர்த்தத்துவம் பண்ணுறோம் பாரு, அதுதான் பிரச்சனை, அதுதான் ப்ராப்ளம். இப்போ கர்த்தத்துவம் இருக்கு, கர்த்தா இருக்கிறது, அகர்த்தா இருக்கிறது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, அப்படின்னா என்னன்னா இவன் இந்த கர்த்தத்துவம் வந்து இன்ட்ரன்சிக் நேச்சர். நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், எது இருந்தாலும் புத்தி செய்கிறதெல்லாம் வந்து கூட, கரணம் செய்கிறதெல்லாம் கூட அதை கர்த்தாவாக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் கர்த்தத்துவம். கர்த்தத்துவம் இந்த கர்த்தத்துவம் சொல்கிறேடா, இந்த உபநிஷத்தில் அப்படி சொல்லலையாடா அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான்னா, சாதனை செய்து அந்த கர்த்தத்துவம் நிறுத்திடுவோம், ஆனால் கர்த்தத்துவம் கண்டினியூஸாக இருக்கும். அந்த சாதனை செய்து தற்காலிகமாக நிறுத்துறதுக்கு பேர் மோக்ஷம். இது அவனுடைய மோக்ஷம், டெம்பரவரி மோக்ஷம். இவனுக்கு என்னென்னா ஜடமான மனசு இருக்க, அதுவே அவனுக்கு கர்த்தாவாக இருக்கிறது. ஓகே, நம்ம எப்படி செய்ய முடியும்னு கேட்குறோம். ஜடமான கர்த்தா எப்படி வந்து ஜடமான புத்தி கர்த்தாவாக எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்? கொஞ்சம் அர்த்தமே ஆக மாட்டுறதே அப்படி. இப்போது வேதாந்தி நீ மாத்திரம் எப்படி பண்ண? நாங்கள் வந்து ஆர்சின்னு ஒன்று நடுவில் கொண்டு வரோம், பிரதிபிம்ப சைத்தன்யத்தை கொண்டு வரோம். பிரதிபிம்ப சைத்தன்யம் இருக்கிறதுனால நம்மளுடைய புத்தி இருக்கு இல்லையா, மனசு புத்தி, அது லைவான புத்தி. ஓகே, சேத்தன புத்தி, அது புரியுறதா? அதனால தான் நமக்கு வந்து பிரச்சனை, அதனால தான் நமக்கு வந்து மோட்சம். சேதன புத்தி ஆக்கிறதுனால தான் விவகாரத்துக்கு நம்ம பண்ணிடுவோம், பாரமார்த்திகத்தில் டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். நமக்கு குழப்பமே இல்லை. சாங்கியனையும் கொஞ்சம் சேர்த்துப்போம், வைசேஷினையும் சேர்த்துப்போம், அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் சேர்த்து புத்தியும் லைவாக வச்சுப்போம், மனசையும் லைவாக வச்சுப்போம், பாடியும் லைவாக வச்சுப்போம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அத்தியஸ்துவம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வச்சு கொண்டாட போகிறோமோ அவ்வளோ நாள் நம்ம அதுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு நாள் அறிவு வந்துடும், ஞானம், புரியுதா? இதெல்லாம் அத்தியஸ்துவம். இக்னரண்ட்டு ரிமூவ் ஆகும்போது இவரெல்லாம் காணாமல் போயிடுவார். பாரமார்த்திகத்தில் அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம், இந்த ரோடு மேப்பு தெளிவாக புரிஞ்சுட்டார் தான். இன்னும் திருப்பி திருப்பி கர்த்தா போக்தா கர்த்தா போக்தா சொல்கிறார, என்ன தான் வருது போ, இதுவா கர்த்தாவா அது கர்த்தாவா? ஜீசஸ் மதத்திலே சேர்ந்தாலும் ஒரே கர்த்தா தான், அங்கே பிரச்சனை கிடையாது. அப்படி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ தக்ஷாதிகரணம் பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் வியாசாச்சாரியர். நீ இப்படி கன்ஃபியூஸ் ஆவ அப்படின்னு சொல்லி, கர்த்தாவாகவும் இருக்க முடியும், அகர்த்தாவும் இருக்க முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தக்ஷ அதிகரணம். யதாச்ச தக்ஷ உபாயத, தக்ஷ உபாயத தக்ஷாதிகரணம். தக்ஷன தச்சன், கார்பெண்டர், ஆச்சாரி. ஓகே, நம்ம தமிழில் வந்து மீனாட்சி, அதை மீனாட்சியை தமிழில் என்ன சொல்லுவான்? மீனாட்சி. விஷாலாட்சி, விசாலாட்சி. நீ தமிழில் சுத்த தமிழ் பேசுகிறோம் பற்றிருங்க. மீனாட்சி, விசாலாட்சி, காமாட்சி அப்படி சொல்லுவான், புரியுறதா? லக்ஷ்மணன் சொல்ல மாட்டான், லக்ஷ்மணன், புரியுறதா? அப்படி
வடசில இந்த வடக்கு பகுதியில் வந்து புருஷ சுக்தத்துக்கு புருக்க சுக்தம் அப்படின்வான். அதனால தான் உங்களுக்கு அனுமான் சாலிசால வரும்போது ராம லக்னு அப்படின்னு வரும். லக்ஷ்மணன் வந்து லக்னுன்றான். அவன் க்ஷாவை வந்து காவாக்கிடுவான். நம்ம வந்து க்ஷாவை வந்து சாவாயிடும். அவ்வளோதான். இதான் டிஃப்ரெண்ட் மொழியில் இருக்கிற பிரச்சனை. அப்போ தக்ஷன்றது நம்ம தச்சன் சாவாக்கிட்டான். க்ஷாவை வந்து சாவாக்கி எப்படின்னா. இப்போ சிஷ்யன்றது என்ன? சிக்கு. சிக்கு சொல்கிறதுலேருந்து தக்ஷின் பாரதா உத்தர பாரதா? உத்தர பாரத். அலர்ட்டாக இருக்கணும். புரியுதா? அப்போ சிக்கில் இருந்து தான் சீக்கியர்கள். ஓகே. அப்போ சீக்கியர்கள் யாரு? சிஷ்யர்கள். அப்போ குரு யாரு? குரு கிரந்த சாஹிப். அவங்களுக்கு கிரந்தமே வந்து சாஸ்திரமே குரு. அதனால் குரு உண்டு. அவங்களுக்கு தனி மனுஷ குரு கிடையாது. அந்த கிரந்த நூல் இருக்கு இல்லையா, அது வந்து குரு. அதில் ஃபாலோ பண்ணுறவங்களாம் சிஷ்யர்கள். அந்த சிஷ்யர்களை சிஷ்யன்னு சொல்ல மாட்டான், சீக்கு. சீக்குன்றது இங்கிலீஷ் கிடையாது, சம்ஸ்கிருதம். சீக்கியர்கள் அப்படின்னு. இதெல்லாம் சைட் டாபிக், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. அப்போ தக்ஷாதிகரணம் வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தா பற்றி விவரமாக சொல்லிட்டு வர்றாரு. இந்த கர்த்தருத்துவம் இருக்க, இந்த கர்த்தருத்துவம்ன்றது தற்காலிகமான ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கிறோம். தற்காலிகமான கருத்துனா எப்படி? டெம்பரவரி. ஒன்று வந்து டெம்பரவரி சொல்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் இருக்கணும்? ஆர்டிக்கல் 370க்கு எத்தனை வருஷம்? 60 வருஷம் மினிமம். 65 வருஷம் தற்காலிகமாக. இப்போ நீ வந்து விவகாரிக சத்தியத்தில் கர்த்தான்னு சொல்கிறது, டெம்பரவரியாக சொல்கிறது எத்தனை வருஷம்? வருஷம் சொல்லக்கூடாது, ஜன்மம் இல்லை பிரளயம். புரியுதா? அது 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாஜியோட பகல், 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாஜியோட இரவு. 1000 சதுர்யுகம் தாண்டி கூட இந்த கர்த்தருத்துவம் வந்து கண்டினியூ ஆகும். அவ்வளோ தூரத்துக்கு தற்காலிகமானது. புரியுதா? நம்மளுடைய டெம்பரவரி வந்து தற்காலிகம். நேற்றுக்கு ஒருத்தர் என்ன சொன்னார், இப்போவே கஷ்டப்பட்டு வரோம், எப்படியாவது இந்த ஜென்மத்திலேயே நாம் வந்து முடிச்சுட்டா நல்லாயிருக்கும், அதனால் இன்னொரு ஜென்மத்தில் போய் அங்கே வேறு டெய்லி கிளாஸ் போய் அதெல்லாம் அவஸ்தைப்படுறது. இப்போ வந்துட்டோம், இதில் முடிச்சுடுவோம். புரியுதா? இன்னொரு ஜென்மம் தேவையில்லை அப்படி சொல்கிறத புத்திசாலித்தனம். ஆனால் அதுக்கு உழைக்கணும், நிறைய காவு கொடுக்கணும். புரியுதா? இப்போ இந்த கர்த்தருத்துவம்ன்றது பல ஜென்மாந்தமாக இருக்கிறது. ஓகே. அப்போ இது சுவாபாவிக தர்மமா ஔபாதிக தர்மமா? கர்த்தருத்துவம் இருக்க சுவாபாவிக தர்மமா ஔபாதிக தர்மமா? அப்படி சொன்னால் புரியல அப்படின்னா, இன்ட்ரன்சிக் நேச்சரா இல்லை இன்சிடென்டல் நேச்சரா? கர்த்தருத்துவம் இருக்க அது இன்ட்ரன்சிக் நேச்சரா இன்சிடென்டல் நேச்சரா? இன்சிடென்டல் நேச்சர். ஏன்? நம்மளுடைய ரூல் படி எந்த ஒன்று இன்ட்ரன்சிக் நேச்சரோ கடவுளே வந்தாலும் அதை மாற்ற முடியாது. இப்போ அக்னியில் உஷ்ணம் இருக்குது. இந்த அக்னியில் இருக்கிற உஷ்ணத்தை கடவுள் கூட மாற்ற முடியாது. குழந்தைக்கும் அக்னியில் உஷ்ணம் இருக்கும், பெரியவாளுக்கும் இருக்கும். அப்புறம் அண்டார்டிக் போனாலும் அங்கே வந்து அக்னியில் உஷ்ணம் இருக்கும். உஷ்ணம் இருக்கிறது தான் அக்னின்னு சொல்ல முடியும், உஷ்ணம் இல்லாதது அக்னின்னு சொல்ல மாட்டோம். அப்போ அதுதான் இன்ட்ரன்சிக் நேச்சர். நீங்கள் வந்து தீபத்தை வந்து இப்படி எரியிடுது இல்லையா, தீபம் திருப்பி இப்படி கவுத்திங்கன்னா அது மேலே தான் வரும். தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சது வேணால் இப்படி தலைகீழ போட்டுக்கலாம். ஆனால் நீ ஒரிஜினலாக தீபம் இருக்குல்ல, அது மேலே தான் இருக்கும்.
அதனால் அதனுடைய நேச்சர் புரியுதா. இப்போ ஜீவாவோட சுவாபாவிக தர்மம் வந்து அகர்த்ரு, தேர்ஃபோர் தத்துவமசி எலிஜிபிள். ஓகே. இப்போ ஜீவா சாட்சி சின்மாத்ரோகம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இந்த சூத்திரத்தில் ஸ்ட்ராங்காக அதை பற்றி வியாசாச்சாரியார் சொல்கிறாரு. அப்போ கவனத்தில் இருக்க வேண்டியது என்ன, வியாபாரிக திருஷ்டியில் கர்த்தா போக்தா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பாரமார்த்திக திருஷ்டியில் கர்த்தா போக்தாவை டெலீட் பண்ணிடுறோம். ஏன்னா அங்கே அகர்த்தா அபோக்தா ஆத்மா. இதில் சாங்கியன் வந்து இதில் ஒன்று எடுத்துக்கிறான், அதில் ஒன்று எடுத்துக்கிறான். வைசேஷிகம் வந்து கர்த்தருத்தம் வந்து இன்ட்ரென்சிக் நேச்சராக சொல்கிறான். இதெல்லாம் வந்து சாங்கியனா சொல்லிட்டு போயிடக்கூடாது, வைசேஷிகனா சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுறேன், இன்டர்பிரேட் பண்ணுறேன். என்னென்னா சாங்கிய புத்தி, வைசேஷிக புத்தி. இந்த புத்தி இருக்கிறவன் எப்பொழுதும் இருக்கான். ஏன்னா நம்ம கூட என்ன சொல்கிறோம்னா போக்தாவை தான் எடுத்துக்கிறோம், நம்ம வந்து கர்த்தாவை எடுத்துக்கிறது இல்லை. பல இடத்துல எப்படி டே டு டே லைஃப்பில் எனக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் யார், யாரோ ப்ராப்ளம், பண ப்ராப்ளம், உறவில் ப்ராப்ளம், ஆஃபீஸில் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், புரியுதா. அப்போ நான் அங்கே என்ன ஆகிறேன், நான் கர்த்தா கிடையாது, ஆனால் போக்தா அனுபவிக்கிறேன், நான் அவஸ்தைப்படுறேன், திண்டாடுறேன் நான், புரியுதா. ஆனால் அந்த திண்டாடுறதுக்கான காரணத்தை வேறு எது மேலேயோ போட்டுடுறேன், ஏன்னா நான் அகர்த்தா. புரியுறதுல, இதுக்கு பேர் சாங்கிய புத்தி. படுற அவஸ்தைக்கு இன்னொருத்த மேலே வந்து குற்றம் குறைய பழி பாவத்தெல்லாம் சேர்த்து விட்ற பாரு, அதுக்கு பேர் சாங்கிய புத்தி. சப்போஸ் நீ வேதாந்த புத்தியில் இருந்தீன்னா கர்த்தா தான் போக்தாவாக இருக்க முடியும், கர்த்தா வேற போக்தாவாக இருக்க முடியாது. நம்ம நிறைய இடத்துல நேச்சுரலாக என்ன சொல்லுவோன்னா கர்த்தாவையும் போக்தாவையும் பிரிச்சுடுவோம். டே டு டே லைஃப்பில் பார்க்கணும். நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் மற்றவங்க மாதிரி கிளாஸை நடத்துங்கச்சி, லைட்டு போட்டு காட்டாதீங்க, எங்களுக்கு மனசு வேதனைப்படும். அப்படியே கர்த்தா போக்தா சொல்லிட்டு அப்படியே வந்து சிலபஸை நடத்திட்டு போனீங்கன்னா நாங்களும் ஓ கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக போயிட்டே இருப்பான். புரியுதா, ஓ கர்த்தாவா, அவனுக்கு கர்த்தாவே இல்லையா, அப்படி நம்ம வந்து சந்தோஷமாக போய்ட்டோம். அப்படி சொன்னால் இந்த பாடம் வந்து படிக்கிறது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், புரியுறதா. அதனால் இந்த முண்டகோபநிஷத்தில் இது என்னென்னா, பூர்வ பக்ஷி ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், ஒரு இடத்துல கர்த்தா சொல்கிறது, இன்னொரு இடத்துல போக்தா சொல்கிறது, உபநிஷத்துக்கு குழப்பம் பண்ணியிருக்குது. அதனால் பூர்வ பக்ஷி மதம் இந்த சாஸ்திரம் வந்து அப்பிரமாணம், அதை பிரமாணம்னு எடுத்துக்க முடியாது அப்படின்றது சொல்கிறது. அதுக்கு என்ன கோட் பண்ணுறான், முண்டுக்கலை 1:2:1 தானி ஆச்சரதகா. ஏற்கனவே பார்த்து தான் நீ வந்து வேத சொல்கிறபடி அனுஷ்டானம் பண்ணு, அங்கே கர்த்தாவை எம்பசைஸ் பண்ணு. அதே கட்டோபநிஷத்தில் 1:2:19 நாயம் ஹந்தி ந ஹன்யதே, அவன் கொல்வதில்லை கொல்விப்பதும் இல்லை, அவன் கர்ம பண்ணினாலும் அந்த கர்மம் அவனை பாதிப்பதில்லை. அப்படி அகர்த்தாவை சொல்கிறது. தேர்ஃபோர் பூர்வபக்ஷியோட ஐடியா என்னென்னா, சாஸ்திரம் முன்னுக்கு பின்னு பேசுறது, கர்த்தாவையும் சொல்கிறது அகர்த்தாவையும் சொல்கிறது. அதில் பிரமாண சாஸ்திர வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏகதேசி வந்து நம்ம ஏகதேசி என்ற லேபிளில் சாங்கியா வைசேஷிகா பூர்வ யாரெல்லாம் போன தடவை நம்ம படித்ததெல்லாம் இவங்கள சேர்த்துக்கிட்டோம் நம்ம. ஓகே, இந்த விசிஷ்டாத்வைத்தத்தை சேர்த்துக்கிட்டோம். அதனால் நீங்கள் ஏகதேசின்ற ஒரு ஆளை வந்து இப்படி முதிரை குத்த முடியாது.
ஏகதேசினா மீடியேட்டர், நடுவில் இருக்கிறவன். இந்த பக்கமும் பூர்வபக்ஷியும் ஆக மாட்டான், சித்தாந்தியம் இல்லாமல் இருக்கிறான் பாரு, அவனுக்கு பேர் ஏகதேசின்னு டெக்னிக்கலாக ஒரு வேர்டு சொல்கிறான். பாப்பாவுக்கு குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சபையில் கூட்டத்தில் இருக்கும்போது ஒன் பாத்ரூம் வரும்போது விசில் அடிக்கணும்னு சொல்லு. டெக்னிக்கலாக ஒரு வேர்டு அவன் அம்மா சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ யாருக்கு தெரியாமல் உடனே கூட்டிகிட்டு போய் வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒன் பாத்ரூம் பண்ணிவிட்டு வந்துடுவான். அவன் அம்மா எங்கேயோ போயிட்டான். பக்கத்தாத்து மாமிக்கிட்ட, பக்கத்தில் ஒரு மாமி உட்காந்துருக்கான். நான் விசில் அடிக்கணும், நான் விசில் அடிக்கணும். அடியேண்டா, பர்மிஷன் கிடச்சித்து, அடிச்சிட்டான். அடாப்பா, அவன் அம்மா வந்தோன்னு, இன்னும் உன் பையன் இப்படி அடிச்சாட்டியம் பண்ணுறான். ஐயோ மானத்தை வாங்கிட்டானா, நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபோல் வேதாந்தத்தில் சில டெக்னிக்கல் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவான், புரியுதா? அந்த டெக்னிக்கல் வேர்டு வெளியில் யூஸ் பண்ணக்கூடாது, இங்கே மாத்திரம்தான் அதை உபயோகப்படுத்தணும், புரியுதா? அப்போ 14வது அதிகரணம் ஏகதேசி மதம் சாங்கியனை பற்றி சொல்கிறது. 15வது அதிகரணம் ஏகதேசி மதம் நியாய வைசேஷிகை பற்றி சொல்கிறது. அப்போது இவனுக்கு என்ன அப்படின்னா, இந்த நியாய வைசேஷிகா இருக்குல்ல, அவனுக்கு மோட்சன்றது ஃப்யூச்சர் ப்ரோக்ராம். இப்போ மோட்சம் இல்லை, சாதனைலாம் பண்ணி அந்த கர்த்தృత్వத்தை பர்மனண்ட்டாக கர்த்தృత్వం இருக்க. கர்த்தృత్வம்னா புரியலையே சாமி, அகங்காரத்தோடு செய்யறதுக்கு பேர் கர்த்தృత్వం. புத்தி சம்யோக பண்ணிக்கிறதுக்கு பேர் சம்சாரம். புத்தியே கர்த்தாவாக்கினவன் யாரோ அவன் கர்த்தృత్వం. அகங்காரத்தையே கர்த்தாவாக்கினவன் பிரச்சனை கிடையாது, புரியுதா? அவன் விவகாரத்தை அத்தியாரோபமாக பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா கர்த்தா இல்லாமல் கர்மா கிடையாது. அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அகம் கர்த்தரு அகங்கார. அகங்காரம் ஒரு அருமையான விஷயம், அதுதான் வில்லு, புரியுறதா? இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது. இப்போது காலையில் வகுப்புக்கு வரணுன்றது டிசைட் பண்ணுறது புத்தியில் பண்ணினாலும் மனசு இடம் கொடுக்காது. காலையில் போகாத அப்படி சொல்லுவோம், புரியுதா? புத்தியில் நம்ம முடிவு பண்ணது. ஆனால் சில பேர் வராங்க, சில பேர் வரமாட்டாங்க. ஏன்? அகங்கார வில்லு இருக்கு இல்லையா, அந்த வில்லு நமுத்து போன பட்டாசு மாதிரி இருக்கும். அந்த வில்லு நீ எவ்வளோ தூரத்துக்கு உபயோகப்படுத்துறியோ புருஷார்த்த யோகியதை, புரியுதா? இப்போ கர்த்தா இருக்கணும். அங்கே இந்த கர்த்தா என்ன பண்ணோன்னா அந்த கரணத்தோடு சேர்ந்து லூட்டி பண்ணும். அப்படி பண்ணினதுக்கு பேர் கர்த்தృత్వం, போக்திருத்துவம். அப்போ இங்கே ஹெவி லோடாக இருக்குது. கர்த்தா சொல்கிறோம், கர்த்தృత్వం சொல்கிறோம், அகர்த்தா சொல்கிறோம், அகர்த்தృత్వం சொல்கிறோம். ஆத்மா எப்படிப்பட்டது? அகர்த்தா அபோக்தா ஆத்மான்னு சொல்கிறோம், புரியுறதா? இப்படி இந்த ஏரியா முழுக்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா, வேறு எங்கேயும் கிடைக்காததை மெக்கானிசம் பண்ணுறோம். எதாவது உள்ளர புகுந்து நம்ம ஜீவானா யார், கர்த்தா அதில் எப்படி வருது, புத்தி எங்கே வராரு. அப்போ கர்த்தானா கரணம் இருக்கணும். ஓகே, ஒரு கர்த்தா செயல்படுறதுக்கு காரணம் இல்லாமல் செயல்படுத்த முடியாது. இன்கேஸ் கரணமே கர்த்தாவாக செயல்பட்டதுன்னா, கரணமே கர்த்தாவாக செயல்பட்டதுன்னா, மனசு புத்தியே கர்த்தாவாக செயல்பட்டதுன்னா, அந்த மனசு புத்தி கர்த்தாவுக்கு எது காரணம்? நான் போகிறது அகங்கார டிசைட் பண்ணுறேன். அப்போ டிசைட் பண்ணும்போது கரணம் புத்தி, புத்தியில் திங்க் பண்ணுறேன்.
அப்போ கரணம் வந்து ஆக்டிவாக இருக்கணும். திங்க் பண்ணுறதுனால நம்ம வந்து டிசைட் பண்ணி இங்கே வந்திருக்கோம். அப்போ கர்த்தா அகங்கார கர்த்தா இருக்கு, கரணம் இருக்கு. கரணத்தினால நம்ம வந்து செயல்பட்டு இங்கே வந்துருக்கோம். இன்கேஸ் மனசு புத்தியே கர்த்தாவாக்கிட்டோன்னு வச்சுக்கோ, அகங்காரத்தை வந்து பேசிவாக விட்டுட்டு அதை நம்ம தொடரதே இல்லை. புரியுதா? நேர டைரக்டாக நம்ம என்ன தப்பாக புத்தி எதுவோ அதை அகங்காரமாக நம்ம யோசிப்போம். இப்போ அகங்காரன்றது காரண சரீரம், அது வந்து பிரதிபிம்ப சைத்தன்யம், அது வந்து சிதாபாசம். இது தெளிவுபடுத்திட்டு இருப்போம். அகங்காரம் தெளிவாக இருக்கு, அதில் வந்துட்டியான்னு பாரு, அதுக்கு பேர் ஜீவான்னு பேர். புரியுறதா? அந்த ஜீவா மனசு புத்தி இருக்கிற கரணத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் போகும். அதாவது சூக்ஷ்ம சரீரமும் பேக்கேஜ் வந்து இக்னரண்ட்டு தான் அகங்காரம். அகம்ன்றது ஆத்மா, ஆத்மா இல்லாததை ஆத்மான்னு சொல்கிறதுக்கு பேர் அகங்காரம். இது பல இடத்துல பேசினதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான் இப்போ. புரியுறதா? அப்போது இந்த மனசு புத்தியே கர்த்தாவாக்கிட்டிங்கன்னா கரணம் எங்கே இருக்கும்னு கேட்குறேன். நான் கேட்கல, சங்கராச்சாரியார் கேட்குறார். காரணமே இருக்காதப்பா. காரணமே இல்லைன்னா இல்லாஜிக்கலாக இருக்குமே, செயலே பட முடியாது. ஏன் நீ செயல்படாமல் இன்ஆக்டிவ் ஆகிடுற? அங்கே கரணம் இல்லை. ஏன்? கரணத்தையே கர்த்தாவாக்கிட்டேன். எவ்வளோ டெக்னிக்கலாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மெக்கானிசம். இதெல்லாம் எங்கே சொல்லிக் கொடுக்க போனியும்? இந்த பிரம்மசூத்திரம் படிக்கிறதுனால புண்ணியமாக போய் வியாசாச்சாரியார் எழுதி சங்கராச்சாரியார் விளக்கம் கொடுத்ததுனால நம்மளால் படிக்க முடியாது. அப்போது ஸ்ருதி வாக்கியம் 1-2-9 கட்டோபனிஷத்தில் அகர்த்தான்ற சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இவன் மோக்ஷ அவஸ்தா நம்ம கேட்குறோம். ஏண்டா வைசேஷிகா, நையாயிக்கா, நீ நியாயமாகவே படுறதில்லையே. உபனிஷத்து வந்து இதை அகர்த்தான்னு சொல்கிறத நீ கர்த்தா கர்த்துருத்துவம் சொல்கிறைய அப்படின்னு கேட்டால் அது மோக்ஷ அவஸ்தா அப்படின்ற. மோக்ஷ அவஸ்தா, மோக்ஷ நிலை. அது எப்படி வரும்னு கேட்டால் நிறைய சாதனங்கள்லாம் பண்ணி ஒரு நாள் என்னாகும், அவ மோட்சத்தை அடைந்து. அப்போ மோட்சன்றது என்னது? ஃப்யூச்சர் ப்ரோக்ராம். இப்போ மோட்சம் இல்லை. உங்களால் இப்போ கேட்டால் இப்போ நீங்கள் மோட்சம் அடைஞ்சிங்கன்னு சொல்ல முடியாது, இல்லை. அப்போ நீங்கள் இப்போ எந்த மதத்தில் சேர்ந்துட்டீங்க? நையாயிக்கா மதத்தில் சேர்ந்துட்டோம். இப்போ மோட்சம் இல்லை, சாதனைலாம் பண்ணி ஒரு நாள் நான் முக்திக்கு வரப்போகிறேன் பார் அப்படி சொன்னேன்னா குறைஞ்சபட்சம் நீ நையாயிக்கா நியாயசாஸ்திரத்துக்குள்ளே வந்துட்டேன், நியாயசாஸ்திர புத்தியில் இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. அவ்வளோதான். வேதாந்தத்தில் தான் இருக்கும். ஆனால் நம்ம சொல்கிறது பேசுகிறதெல்லாம் சோறு இங்கே கூறு அங்கே. புரியுதா? இங்கே படிப்பான், ஐடியாலஜிக்கு வேறு எடுத்துப்பான். இப்போ இந்த மாதிரி இருக்கும். அதனால் இது எங்கே இருக்குன்றது மாத்திரம் புரிஞ்சுக்கோ. அப்புறம் மீதி வந்து எப்போ வருதோ அதை பார்க்கணும். நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்லணும்னா, அத்திர இக பிரம்ம சமுஷ்ணுதே, இங்கேயே இப்பொழுதே பிரம்மத்தை நீ அறிந்து விட்டாய், நீ பிரம்மமாகவே இருக்கிறாய். தது துவமசி. தது துவமசி எந்த ப்ரெசண்ட்டில் வருமா, பாஸ்டில் வருமா, ஃப்யூச்சரில் வருமா? ப்ரெசண்ட்டில் வரும். இருக்கிறாய், இருந்தாய், இருப்பாய். அது 3 காலத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபியூச்சர்லாம் கிடையாது, அதனால் ப்ரெசண்ட்டும் கிடையாது. ஃபாஸ்ட் ஃபியூச்சர் இருந்தால் தான் ப்ரெசண்ட்டுன்னு ஒன்று ஸ்டேட்டஸ் இருக்கும்.
புரியுதா? காலாதீதகா குணாதீதகா சஜாதிய விஜாதி சொகத பேத ரகித பிரம்மன். அதில் எங்கேயோ படிச்சது கனெக்ட் பண்ணாதீங்க சுவாமி, இப்போ பேசுறது மாத்திரம் பேசுங்க. புரியுதா? ஓவரால் பிக்சர் நமக்கு இருந்தால் தான் இந்த விஷயம்லாம் டக்கு டக்குன்னு புரியும். அதனால் ஞானா தேவ கைவல்யம் அப்படி சொல்லி மீதி விஷயத்தை வந்து நம்ம காசியில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த தச்சனை முடிச்சுடலாம். இந்த தச்சன் இருக்கான அவன் ஏன் உபயத்தா 2 விதமாக ஆக்ட் பண்ணுறான். அதுதான் இங்கே வியாசாச்சாரியார் எடுத்துக்கிறார். அவன் என்ன எப்படி பண்ணுறான்னா கர்த்தாவாகவும் இருக்கிறான் அகர்த்தாவும் இருக்கிறான். தச்சன் கார்பெண்டரு எப்போ கர்த்தாவாக இருக்கிறான்? அந்த உளி ரம்பம் அந்த சுத்தியல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வேலை பண்ணும்போது அவன் கர்த்தாவாக இருப்பான். அதெல்லாம் போட்டுட்டா அவன் என்ன பண்ணுவான்? நார்மலாக இருப்பான். புரியுதா? நம்ம சாஸ்திரத்தில் வரக்கூடிய கார்பெண்டரை அப்பப்போ அவன் அகர்த்தா ஸ்திதிக்கு போயிடுவான். நான் அவனை மோட்டிவேட் பண்ணி நீ இப்போ கர்த்தாவாக இருக்கணும், என்ன அதை எடு, அந்த இது எடு, இதை ரம்பத்தை அறு, ரம்பத்தினால அறு, இதை வந்து இது பண்ணி இதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதான் அவன் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோ அகர்த்தாவாகிடுவான். அப்போ வேலை வாங்கினோம்னா கூடவே இருக்கணும். அப்போ அவனால் 2 ரோலும் பண்ண முடியாது. கர்த்தாவும் பண்ண முடியும் அகர்த்தாவும் பண்ண முடியும். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டானா அகர்த்தா தான். அப்போ தச்சன் கார்பெண்டர்லாம் சொல்ல மாட்டாங்க. அவன் ஒய்ஃபை கார்பெண்டரை இங்கே வாங்க அப்படிலாம் ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டான். புரியுதா? அவன் சாதாரண மனிதன். மற்ற தொழில் பண்ணுறவன் மாதிரியே வீட்டில் வந்து அவன் வந்து அப்போ கர்த்தாவாகவும் இருக்க முடியும் அகர்த்தாவும் இருக்க முடியும். அதுபோல் விவகாரிக சத்தியத்தில் நாம் கர்த்தா போக்தா சொல்லுவோம், பாரமார்த்திக சத்தியத்தில் அகர்த்தா அபோக்தா சொல்லுவோம். யதாச்ச உதாரணத்திற்கு தக்ஷா தச்சன் மாதிரி கார்பெண்டர் மாதிரி உபயதா அது 2 ரோல் அவன் அப்ளை பண்ணுற மாதிரி வேலை பண்ணும்போது கர்த்தாவாகவும் அவன் வந்து அகர்த்தாகவும் இருக்கிற மாதிரி இந்த ஜீவாத்மா கர்த்தா போக்தாவும் சொல்ல முடியும். இதே ஜீவாத்மா அகர்த்தா அபோக்தா பாரமார்த்திக விஷயத்தில் சொல்ல முடியும். பேசிக்கலி இந்த சாங்கியர்களுக்கும் எல்லா மதத்துக்காரங்களுக்கும் அடிப்படையில் ஒரு விஷயம் புரியல. அது என்னன்னா விவகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம். இது புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டப்படுறாங்க. புரியுதா? நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த விவகாரிகத்தில் கர்த்தா போக்தாவை செயல்படுத்துகிறோம். அதுலேயும் இப்போ என்ன பண்ணுறோன்னா மனசு புத்தியை வந்து கரணமாக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு மனசை புத்தியை வந்து கரணமாக்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு டே டு டே லைஃபே ஆனந்தமாக இருக்கும். அப்போது ஒர்க்கு பண்ணும்போது ஒர்க்கை வந்து சப்ஜெக்டாக பார்க்கக்கூடாது, ஆப்ஜெக்டாக பார்க்கணும். இது என்னுடைய இன்டர்பிரேட்டேஷன். கிளாஸு கேட்கும் போது எப்படி கேட்கணும்? ஆப்ஜெக்டாக கேட்கக்கூடாது, சப்ஜெக்டாக எனக்காக கேட்கணும். புரியுதா? 2 விஷயத்தை விட இந்த தொடர் வகுப்பில் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுவோம். வியாபாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் அதையே டைல்யூட் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே வந்து ஆப்ஜெக்டாக அந்த ஒர்க்கை பண்ணுங்கள். எங்கெல்லாம் வகுப்பு கேட்குறீங்களோ சப்ஜெக்டாக கேளுங்க. நம்ம 2த்தையும் உல்ட்டா பண்ணிவிடுவோம், மாற்றி பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற புரிஞ்சுட்டு மீதி வந்து அவிமுக்த நமக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அந்த சிவபெருமான வாரணாசி அந்த ஆலை வார அசி 2 நதிக்கு நடுவில் இருக்கிற சிவபெருமானை கும்பிட்டுட்டு பெரிய பிரம்மாண்டமாக இந்த கருத்தை வந்து இன்னும் கொஞ்சம் உள்வாங்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி சொல்லி இப்போ பூர்த்தி பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.
சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.